அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட பாடம் இலங்கையின் இறுதி இராச்சியமாக திகழ்ந்த கண்டி இராச்சியம் தொடர்பான ஒரு பாடத்தை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இது 10ஆம் ஆண்டு பாடத்தில், வரலாறு பாடத்தில் 8வது அலகாகவும், அதே போன்று 8ஆம் ஆண்டு பாடத்தில் 2வது அலகாகவும் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம் தான் கண்டி இராச்சியம். இப்போ நாம் அந்த கண்டி இராச்சியம் பற்றிய வரலாறுக்குள் நாங்கள் நுழையலாம். இது நான் உங்களுக்கு தரம் 10 உள்ள இந்த கண்டி இராச்சியம்ங்கிற பாடத்தை உங்களுக்கு நான் எடுத்துக்கிறேன். இதில் பாருங்கள், முதலாவது உங்களுக்கு தந்திக்கிறாங்க கண்டி இராச்சியம்ங்கிற தலைப்பு தந்திக்கிறாங்க. இதுக்குள்ள இந்த கண்டி இராச்சியம்ங்கிற பகுதிக்குள்ளே நம்ம அதனுடைய ஹிஸ்ட்ரிக்குள்ளே நாங்கள் போகிறதுக்கு முன்னாலே ஒரு முக்கியமான கேள்வியை நாம் புரிஞ்சு கொள்ளணும். அதாவது கண்டி இராச்சியத்தில் ஆரம்ப வினாக்கள் சிலது இருக்குது, அதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும். அதில் ஒன்று தான் கண்டி இராச்சியம் அழைக்கப்பட்ட பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸாமுக்கு கட்டாயமாக வினவக்கூடிய ஒரு வினா தான். இதை பாருங்க, மலைநாடு, மலையக தலைநகர், செங்கடகல நகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தந்திக்கிறாங்க பாருங்க, செங்கடகல நகரம், மலைநாட்டு இராச்சியம், அதே போன்று கண்டி இராச்சியம் அல்லது மலையக தலைநகர் அப்படிங்கிற ஒன்றும் சொல்லலாம். இதெல்லாம் கண்டி இராச்சியம் அழைக்கப்பட்ட பழைய பெயர்கள், பல பெயர்களில் ஒன்று தான். அதில் ஒன்று கண்டி இராச்சியம்ங்கிற பெயரும் இருக்குது. இதில் பாருங்கள், இந்த செங்கடகல நகரம்னு சொல்லி தந்திக்கிறாங்க இல்லையா, இதை மையமாக கொண்டுதான் கண்டி இராச்சியம் தோற்றம் பெற்றது. இந்த செங்கடகல நகரத்தை மையமாக கொண்டுதான் கண்டி இராச்சியம் தோற்றம் பெற்றது. இந்த கண்டி இராச்சியத்தை பொறுத்த வரையில் நான் உங்களுக்கு பாருங்கள், இப்போ மெப்பில் உங்களுக்கு காட்டுறேன். இது தரம் 8ஆம் ஆண்டு பாட புத்தகத்தில் இது தந்திக்கிறாங்க. இது இந்த மெப்பில் நீங்கள் பார்க்கலாம். இதில் இந்த பகுதி எல்லாமே கண்டி இராச்சியத்துக்கு உரியது. இது கோட்டை இராச்சியத்துக்குரியது. கோட்டை இராச்சியத்துக்குரியது. இந்த கலரில் உள்ள அவ்வளோமே கோட்டை இராச்சியத்திற்கு உரியது. இந்த பகுதி நான் இப்போ காட்டுறேன் இல்லையா, இந்த பகுதியை பாருங்கள், இது எல்லாமே மொத்தமாக கண்டி இராச்சியம் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு உரியது. இந்த கண்டி இராச்சியத்தை பற்றி தான் நம்ம வரலாறு பார்க்க போகிறோம். இதில் முதலாவது விஷயம் விளங்கிக் கொள்ளுங்க, இந்த கண்டி இராச்சியம் இயற்கை அரண்களை கொண்டது. அதாவது ஒரு பகுதியை பாதுகாக்கிறது சொன்னால், இப்போ நம்ம என்ன செய்யலாம், மதில்கள், ஸ்ட்ராங்கான மதில்கள் கட்டலாம், அகழிகள் தோண்டுவாங்க ஒரு இடத்தை எதிரிகள்கிட்ட இது பாதுகாக்கிறதுக்காக வேண்டி. சரி, ஒரு குறிப்பிட்ட இடத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்ம அகழி வெட்டலாம், மதில்கள் கட்டலாம். அதாவது ஒரு பிரதேசத்தை, கண்டி இராச்சியம்ங்கிறது பாருங்கள், இப்போ பாருங்கள் உங்கள் மெப்பில் எவ்வளோ பெரிய பிரதேசம். இந்த ஒட்டுமொத்த பிரதேசத்தையும் பாதுகாக்கிறதுக்கு அவங்க அகழி தோன்றதுக்கோ அல்லது மதில்கள் கட்டுறதுக்கோ முடியாது. ஆனாலும் கண்டி இராச்சியம்ங்கிறது இயற்கையாகவே பாதுகாக்கப்பட்டது. அதுதான் சொல்லுவாங்க இயற்கை அரண்கள். இயற்கை அரண்கள் கொண்ட ஒன்று தான் கண்டி இராச்சியம். அப்போ கண்டி இராச்சியத்தை என்னெல்லாம் பாதுகாக்கிறோம் அதெல்லாம் இயற்கை அரண்கள். உதாரணமாக எதிரிகள் வர்றாங்கண்டா கண்டி இராச்சியத்துக்குள்ள போக பார்க்குறாங்கன்னு வைங்களேன், அவங்களால போக முடியலை. ஏன் போக முடியலை? ஏதோ அவங்கள தடுக்குது. அப்ப அது அரண். அந்த அரணை நாமளா உருவாக்கி இருந்தோமாக இருந்தால் அது செயற்கை அரண். நாம உருவாக்காம அதுவாகவே அந்த அரண் உருவாக்கப்பட்டிருக்குமா இருந்தால் அதை நாம இயற்கையாக உருவாகிய அரண் சொல்லுவோம். இப்போ கண்டி இராச்சியத்துக்குள்ள அப்படி என்ன தடுக்கிற, ஏன் போக முடியாதுன்னு பார்த்தால் உண்மையிலேயே கண்டி இராச்சியத்தை பொறுத்தவரையிலே பாருங்க, அதாவது நிறைய இயற்கை அரண்கள் கொண்டது. இயற்கையால் பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம். பாருங்க, உங்களோட புக்கில் தந்திக்கிறாங்க, இயற்கையால் பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம் தான் கண்டி இராச்சியம். அப்படி என்ன தடுக்குது? அதாவது மலைகள், காடுகள், நீர்வீழ்ச்சிகள், ஆறுகள், இப்படி பல விடயங்கள் கண்டி இராச்சியத்துக்குள்ள எதிரிகளால் நுழைய முடியாம இருக்குது. இதுதான் கண்டி இராச்சியத்தை பாதுகாக்கும். அப்ப இதுல ஒரு ஆறு உங்களுக்கு உதாரணமா தந்திக்கிறாங்க பாருங்க, மகாவலி கங்கை கண்டி இராச்சியத்துக்கு பாதுகாப்பு வழங்குது. அடுத்தது அப்படி கண்டி இராச்சியத்துக்குள்ள அதே மாதிரி மலைகள் ஈக்குது. உடவத்த, ஹந்தான போன்ற மலைகளும் கண்டி இராச்சியத்தை தடுக்குது, உள்ள நுழைய முடியாம தடுக்குது. இயற்கை அரண்களுக்குள்ள வந்துடும். ஆனால் அது உங்களோட இந்த 10ஆம் ஆண்டு சிலபஸ் பகுதியில் அந்த உடவத்த, ஹந்தான மலைகள் பற்றி கிடையாது. ஆனால் வேற 8ஆம் ஆண்டு பாடத்தில் அந்த மலைகளுடைய பேரும் கொடுத்துக்கிறாங்க. இதில் ஒடுக்கமான பாதைகள், கணவா என்று சொல்லுவாங்க, அதனூடாகத்தான் கண்டி இராச்சியத்துக்குள் நுழைய முடியும். அது என்ன பாதைகள் எல்லாம் இருக்குன்னு சொன்னால் பலன உன்னஸ்கிரிய போன்ற பாதைகள் கண்டி இராச்சியத்துக்குள்ள நுழைவதற்காக காணப்படக்கூடிய மிக ஒடுக்கமான குறுகிய பாதைகள் தான் அதெல்லாம். சரி, இப்போ வாங்க, இப்போ நம்ம கண்டி இராச்சியம் பற்றிய ஆரம்ப அடிப்படை வினாக்கள் 2 நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கண்டி இராச்சியம் அழைக்கப்பட்ட பெயர்கள், கண்டி இராச்சியத்தின் இயற்கை அரண்கள். இதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இப்போ வாங்க பாடத்துக்குள்ள இதனுடைய ஹிஸ்டரியை பற்றி பார்ப்போம். இந்த கண்டி இராச்சியம்ங்கிறது எப்போது, எவ்வாறு தோற்றம் பெற்றது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கண்டி இராச்சியம்
ஆரம்ப காலத்தில் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இலங்கையில் முதலாவது தலைநகரம் என்ன உங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கும். இலங்கையில் முதலாவது தலைநகரங்கிறது என்ன? அனுராதபுரம். பண்டுகாஃபினால் தெரிவு செய்யப்பட்ட அனுராதபுரம். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புலனறுவைக்கு மாற்றப்பட்டுச்சு. முதலாம் விஜயபாகுட காலத்தில் புலனறுவைக்கு மாற்றப்பட்டுச்சு. இப்போ இந்த தலைநகரங்கள்லாம் ஞாபகம் இருந்தால் தான் இந்த கண்டிராட்சியம் புரிஞ்சுக்கணுங்கிறது கிடையாது. அதை நீங்கள் விளங்கினா இது லேசாகிக்குங்கிறதுக்காக நான் சொல்லித்தரேன். அதுக்கு பிறகு தம்பதினியா, இப்படி தலைநகரங்கள் மாற்றப்பட்டுக்கிட்டு வந்தது. குருநாகல், அதே போன்று வந்து தம்பதினியாவுக்கு பிறகு யாப்பகுவ, அதற்கு பிறகு குருநாகல், கம்பளை, கோட்டை, இப்படி தலைநகரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அப்படியே மாற்றப்பட்டுக்கிட்டு வந்து இறுதியாக கோட்டை ராச்சியம்ங்கிறது 6ஆம் பராக்கிரம பாகுவால் தெரிவு செய்யப்பட்டுச்சு. இந்த 6ஆம் பராக்கிரம பாகு தான் தந்திக்கிறாங்க பாருங்க. 6ஆம் பராக்கிரம பாகு தான் கோட்டை ராச்சியத்தில் வந்து அரசனாக இருந்த காலப்பகுதியில் அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் வந்து அந்த நேரமெல்லாம் கண்டி ராச்சியம் ஒன்று உருவாக்கப்படையில்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், சரியா? அந்த காலப்பகுதியில் வந்து இப்படி ரெண்டாவெல்லாம் பிரிக்க இயலாது. இந்த போட்டிக்காங்களே இதுக்கு வேற கலர், இதுக்கு வேற கலர். 6ஆம் பராக்கிரம பாகுட காலத்தில் இதுக்கு வேற கலர் போட இயலாது. ஏன் போட இயலாதுன்னு சொன்னால் இந்த பகுதிக்கு உள்ளதான் இந்த பகுதியும் இருக்குது. இந்த கோட்டை ராச்சியம் இருக்குது இல்லையா, இந்த மொத்தமான பகுதிக்குள்ளதான் இதுவும் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது யார் அரசனாக இருக்கிறது சொன்னால் 6ஆம் பராக்கிரம பாகு சந்திக்கிறேன் இல்லையா, இவன் தான் அரசன். கோட்டை ராச்சியத்தில் அரசன், ஒட்டுமொத்த பகுதிக்கும் அரசனாக இருக்கிறான். இப்போ இவன் என்ன செய்யறான்னு சொன்னால் இந்த பகுதிக்கு நம்ம மலை நாடுன்னு வச்சு கொடுவோமே. அப்போ கண்டிராட்சியம் ஒன்று உருவாக்கப்பட இல்லையா, இந்த மலை பிரதேசத்துக்கு என்ன பண்ணுறான்னு சொன்னால் ஒருவனை பொறுப்பாக வைக்கிறான். அதாவது இளவரசன் ஒருவனை நீ வந்து என்ன செய், மலை பிரதேசத்துக்கு வந்து பொறுப்பாயிரி அப்படி சொல்லி இந்த மலையக பிரதேசத்துக்கு ஒரு ஆளை பிரதிநிதியாக இளவரசனாக நியமிக்கிறான். அவனோட பேர் தான் ஜோதிய இளவரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹிஸ்ட்ரி உங்களோட வரலாறு உங்களோட 10ஆம் ஆண்டு பாடத்தில் வந்து விரிவாக கிடையாது. ஆனால் 8ஆம் ஆண்டு பாடத்தில் அதை வந்து விரிவாக போட்டிக்கிறாங்க. அதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 8ஆம் ஆண்டு பாடத்தில் அந்த 2ஆம் பாடத்துக்குள்ள நம்ம போனோம்னு சொன்னால் இந்த இது 2ஆம் பாடத்துக்குள்ள நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் வந்து அந்த ஜோதி என்கிற இளவரசனுடைய செய்திகள் உங்களுக்கு தர்றாங்க. ஜோதி இளவரசன் நியமிக்கப்பட்டது. அந்த ஜோதியை என்ன பண்ணுறான்னு சொன்னால் இந்த கண்டி ராச்சியத்துக்கு நாமும் அரசனாக வர முடியாதான்னு யோசிக்கிறான். இவன் அரசனா கண்டி ராச்சியத்துக்கு இளவரசன், இன்னொருத்தன் தான் அரசனாக இருக்கிறான். இவன் வந்து அவனுக்கு கீழே உள்ளவன், சரியா? இப்போ இவன் எப்படி யோசிக்கிறான்டா, கண்டி ராஜ்யத்தை நம்ம கண்ட்ரோல் எடுத்துருவோமா அப்படி பார்க்குறான், நாம பிரித்து எடுத்துருவோமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். சரி, இவன் அப்படி நினச்சி அப்படிதான் இவன் பிரித்து எடுக்கணுமா இருந்தால் என்ன செய்யணும்? இவன் என்ன செய்யணும்டா, யார் இவனை நியமிச்சானோ அவனோட ஃபைட் பண்ணணும். அப்படி ஃபைட் பண்ணினா இவனால் என்ன செய்யலாம், இந்த பிரதேசத்தை பிரித்து தனி எடுக்க முடியும். இது வந்து ராஜ துரோக செயல், ஒரு அரசனுக்கு செய்யக்கூடிய ஒரு மோசமான செயல். அந்த ராஜ துரோக செயலில் ஈடுபட்டு கண்டி ராஜ்யத்தை தனியாக எடுத்துருவோம்ங்கிறதுக்கான வேலை திட்டங்களை வந்து ஜோதி இளவரசன் செய்து பாரிய படை ஒன்றை உருவாக்கி அதை கொண்டு 6ஆம் பராக்கிரம பாகு மன்னருக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான். ததிக்கிறாங்க பாருங்க, 6ஆம் பராக்கிரம பாகு மன்னருக்கு எதிராக. இது வந்து 8ஆம் ஆண்டு பாடத்தில் உள்ளது. இப்போ நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறேன். 10ஆம் ஆண்டு பாடத்தில் எந்த அளவுக்கு விரிவாக இல்லை, நீங்கள் ஏற்கனவே படிச்சுப்பீங்கன்னு சொல்லி சுருக்கமாக போட்டிக்கிறாங்க. ரைட். இப்போ 6ஆம் பராக்கிரம பாகு மன்னனுக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சு கடைசியாக அவன் அதில் மரணம் அடைகிறான். இந்த மரணிக்கிறான், அதில் வந்து செத்து போகிறான். அவனால் அவன் அந்த ஆசையை வந்து நிறைவேற்ற முடியல. அப்படி நிறைவேற்றியிருந்தால் இவனால் கண்டி ராஜ்யம் உருவாக்கப்பட்டிருக்கும்னு சொல்லி ஹிஸ்ட்ரி எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இவனால் உருவாக்க இல்லை. தொடர்ந்து அது என்ன செய்யுது, கோட்டை ராஜ்யத்துக்கு கீழே தான் அது தொடர்ந்து மீந்துக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பிறகு என்ன நடக்கிறது சொன்னால், இன்னொருவன் அந்த மலையக பிரதேசத்துக்கு பொறுப்பாளனாக நியமிக்கப்படுறான். அவனோட பேர் என்ன சொன்னால் வந்து சேனா சம்பத விக்ரம பாகு. சேனா சம்பத விக்ரம பாகு நான் மார்க் பண்ணி காட்டுறேன், நீங்கள் எழுதி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சேனா சம்பத விக்ரம பாகு என்ன செய்கிறான்டா, சிறிது காலத்துக்கு பிறகு இவன்ட எண்ணம் எப்படி ஆகுறா, ஜோதிய மாதிரியான ஒரு திட்டத்தை இவனும் முடிவெடுக்கிறான். என்ன முடிவெடுக்கிறான், கண்டி ராஜ்யத்தை நாம பிரிச்செடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறான். ஜோதியை நினைச்சு அவனால் முடிஞ்சிடா பிரிச்சு எடுக்க, அவனால் முடியல, செத்து போனான். ஆனால் இவன் என்ன செய்யறான்னு சொன்னால், இவனும் வந்து பல ஐடியாக்கள்லாம் போட்டு படைகள்லாம் திரட்டி எப்படியாவது நாம கண்டி ராஜ்யத்தை தனியாக எடுத்துடணும், நான் அதில் அரசன் ஆகிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இவனால் இவன் எடுத்த முடிவை செயல்படுத்த முடியுது. அதுதான் பாயிண்ட், நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், சரியா? இவன் கோட்டை ராஜ்யத்துக்கு எதிராக படைகளை உருவாக்கி ஃபைட் பண்ணி அதில் வெற்றியும் காண்றான். அப்போ வெற்றி காணும் பொழுது இவனால்
இந்த பகுதி மலையக பிரதேசம் ஒரு தனி ராச்சியமாக உருவாக்கப்படும். அதுதான் கண்டி ராச்சியம். அது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. கண்டி ராச்சியத்தின் முதலாவது மன்னன் இந்த போட்டிக்கிறாங்க பாருங்க. கண்டி ராச்சியத்தின் முதலாவது மன்னன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் சேனா சம்பத விக்ரம பாகு. ஏன் நம்ம இவனை சொல்றோம்? இவன் தான் அந்த கண்டி ராச்சியத்தை வந்து தனியை பிரித்து எடுத்தான். இப்போ இதை நீங்கள் 10ஆம் ஆண்டுலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த இப்படி தனிக்கிறாங்க. முதல் முறையாக அரசொன்றை உருவாக்கியவன் சேனா சம்பத விக்ரம பாகு மன்னன் ஆவான். இதில் பாருங்க இந்த படிக்கிறாங்க. முதல் முறையாக அரசொன்றை உருவாக்கியவன் அந்த பகுதியில் சேனா சம்பத விக்ரம பாகு மன்னன் ஆவான். அப்போ இவன் தான் முதலாவது அரசன். எத்தனையாம் ஆண்டு இது உருவாக்கப்படுவது? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. 1469ஆம் ஆண்டு. சரி, அப்போ முதலாவது மன்னன் சேனா சம்பத விக்ரம பாகு. இப்போ பாருங்க, இவன்ல இருந்து கண்டி ராச்சியத்தை ஆட்சி செய்த அவ்வளோ மன்னர்களையும் நாம் ஆண்டுகளோட சரியாக பாடமாக்கி இருந்தால்தான் கண்டி ராச்சியத்தை வந்து தெளிவாக நம்ம புரிஞ்சு கொள்ளணும். எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் கண்டி ராச்சிய ஹிஸ்ட்ரியை யார் கேட்டாலும் எக்ஸாமில் அது சம்மந்தமான எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற லெவலில் நாம் ஆகுறதுக்கு வந்து கட்டாயமாக நீங்கள் இப்போ உங்களுக்கு பாருங்கள், இந்த லிஸ்ட்டில் தந்திக்கிறாங்க அவ்வளோ மன்னர்களையும் ஓர்டராக தந்திக்கிறாங்க. நீங்கள் வந்து ஆண்டுகளோட பாடமாக்கி கொள்ளணும். சரியா? ஆண்டுகளோட இப்போ நீங்கள் பாடமாக்காட்டியும் கூட ஆண்டுகளை பிறகு நீங்கள் பாடமாக்கி கொள்ளலாம். கட்டாயம் இந்த மன்னர்களோட பேர் வந்து கட்டாயம் பாடமாக்கணும். உங்களோட புக்கில் வந்து 127ஆம் பக்கம் 10ஆம் ஆண்டு புக்கில் 127ஆம் பக்கம் தந்திக்கிறாங்க. இது முதலாவது மன்னன் சேனா சம்பத விக்ரம பாகு. அவன் ஆண்டோட இருக்குது. சரியா? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது ஜெயவீர பண்டார் தந்திக்கிறாங்க. 3வது கரளியத்த பண்டார. அடுத்தது 1ஆம் ராஜசிங்கன், 1ஆம் விமலதர்ம சூரியன். அதுக்கடுத்தது செனரத். அடுத்து 2ஆம் ராஜசிங்கன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2ஆம் விமலதர்ம சூரியன். ஸ்ரீ வீரபராக்கிரம நரேந்திர சிங்கன், ஸ்ரீ விஜயராஜசிங்கன், கீர்த்தி ஸ்ரீ இந்த மிச்ச 4 பேரும் இந்த 4 பேரும் நாயக்க வம்சம். நான் சொல்லித்தருவேன் எப்படி நாயக்க வம்சம்லாம் வந்துருந்து. கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன், அது போன்று ராஜாதி ராஜசிங்கன், அது போன்று ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன். இவன் தான் இறுதி மன்னன். இந்த இவ்வளோ பேரையும் நீங்கள் பாடமாக்கி வைக்கணும். ஓர்டராக பாடமாக்கி வைக்கணும். பாடமாக்கிட்டு இந்த பாடத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பாடம் வந்து ரொம்ப இலகுவானதாக இருக்கும். சரி, இப்போ வாங்க முதலாவது மன்னனில் இருந்து பார்த்துருவோம். அப்போ முதலாவது பார்த்தோம் சேனா சம்பத விக்ரம பாகு. அவன் தான் கண்டி ராஜ்யத்தை எப்படி உருவாக்குனாங்கிற வரலாறு நம்ம பார்த்தோம். சரி, இப்போ இந்த சேனா சம்பத விக்ரம பாகு 1469 இருந்து 1511 வரைக்கும் கண்டி ராஜ்யத்தில் அரசனாக இருக்கிறான். அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால் வந்து அவனுடைய மகனான ஜெயவீர பண்டார ஆட்சிக்கு வரான். ஜெயவீர பண்டார இந்த தந்திக்கிறாங்கன்னே இவன் 1511 இருந்து 51 வரைக்கும் ஆட்சி செய்கிறான். சரியா? இப்போ என்னன்னு சொன்னால் இப்போ இந்த ஜெயவீர பண்டார கண்டில அரசனாக இருக்கும் பொழுது இந்த தன கண்டி ராச்சியம் இந்த கண்டியில் எங்கே வரேன் உங்களுக்கு 8ஆம் ஆண்டு புக்கில் இருந்து காட்டுறேன். ரைட், இந்த கண்டியில் வந்து இந்த கண்டியில் இந்த கோடு படிக்க முடியாது. இப்போ நம்ம 2ஆக பிரிச்சிடலாம். சரி, 2ஆக பிரிஞ்சிக்கலையா? அப்போ இந்த கோடை நம்ம வச்சு என்ன செய்யலாம்? 2ஆக பிரிச்சிடலாம். இந்த கண்டியில் ஜெயவீர பண்டார ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்த பகுதியில் இது என்ன ராச்சியம்? கோட்டை ராச்சியம். ஏன்னா இந்த பகுதியில் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு பேர் தான் விஜயபாகு கொள்ளை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. குழப்பிக்கொள்ள தேவையில்லை. பாடத்தை லேசாக நம்ம விளங்கி கொள்ளலாம். இப்போ கண்டி ராச்சியம் தனியை உருவாகிட்டு இந்த காலகட்டத்தில் 1ஆம் மன்னனாகிய சேனா சம்பத விக்ரமபாவும் செத்துட்டான். 2வது மன்னன் வரையாக வந்துட்டான். யார்? ஜெயவீர பண்டார். இந்த ஜெயவீர பண்டாரோட காலத்தில் இந்த பகுதியில் இந்த கோட்டை ராச்சியத்தில் வந்து ஒரு சம்பவம் நடக்குது. மிக முக்கியமான வரலாற்று சம்பவம் விஜயபாகு கொள்ளை. விஜயபாகு கொள்ளை அதை பற்றி நீங்கள் முழுமையாக விளங்காட்டியும் கண்டி ராச்சியத்தை புரிஞ்சு கொள்ளணும். ஆனால் ஓரளவுக்கு சும்மா ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் தெரிஞ்சு தான் வச்சுப்பீங்க இந்த விஜயபாகு கொள்ளைங்கிற சம்பவத்தை பற்றி. விஜயபாகு கொள்ளைண்டா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு விளங்க தேவையில்லை. சிலதை மட்டும் இப்போதைக்கு இந்த பாடத்துக்காக வேண்டி புரிஞ்சுக்கொள்ளுங்க. கோட்டை ராஜ்யத்தில் இருந்த அரசனை அவனுடைய 3 பிள்ளைகள் கொன்று அந்த ராஜ்யத்தை அவங்க எடுத்துக்கொள்கிறாங்க. இதுக்கு சம்பவம் தான் விஜயபாகு கொள்ளை. அவனும் புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த சம்பவம் நடக்கும் பொழுது கண்டி ராஜ்யத்தில் யார் அரசன்? ஜெயவீர பண்டார. 2வது அரசன் நம்ம நிற்கிறோம். ஜெயவீர பண்டார அவனோட காலத்தில் இந்த சம்பவம் நடக்குது. சரியா?
அதில் வந்து அந்த விஜயபாகு கொள்ளை சம்பவம் நடைபெற்ற ஆண்டு 1521. 1521 ஆண்டு தான் என்ன நடந்தது, அந்த விஜயபாகு கொள்ளைங்கிற சம்பவம் நடந்தது. சரியா, விஜயபாகு கொள்ளை இந்த சம்பவம் நடந்தது. கொலைன்னு தான் வரணும். ஏன் கொள்ளைன்னு வருதுன்னு சொன்னால் வந்து அவனை கொன்று ஆட்சியை வந்து இவங்க பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. அதனால் வந்து கொள்ளைன்னு வருது. சரி, இப்போ பாருங்க, இதில் அந்த கொலை செய்த 3 பிள்ளைகளும் யார்? முதலாவது மகண்ட பேர் வந்து ஏழாம் புவனேக பாகு. ஏழாம் புவனேக பாகு, இது முதலாவது மகண்ட பேர். ரெண்டாவது மகண்ட பேர் வந்து ரைகம பண்டார. ரைகம பண்டார, இது இரண்டாவது மகண்ட பேர். மூன்றாவது மகண்ட பேர் மாயா துண்ணை. மாயா துண்ணை, இது மூன்றாவது. இந்த 3 பிள்ளைகளும் தான் பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. பிரித்து எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால், மாயா துண்ணை தனக்கு கிடைச்ச இடத்துக்கு வந்து பேர் வச்சுக்கொள்கிறான் சீதாவாக்கை அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறான். ரைகம பண்டார தனக்கு கிடைச்ச இடத்துக்கு வந்து ரைகம அப்படி சொல்லி பெயர் வைக்கிறான். ஏழாம் புவனேகபாகு தனக்கு கிடைச்ச இடத்துக்கு பழைய பெயரையே வச்சுக்கொள்கிறான், கோட்டை அப்படியே வச்சுக்கொள்கிறான். சரியா, இதில் இந்த சம்பவத்துக்கு பேர் விஜயபாகு கொள்ளை, புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ வாங்க பாடத்தில். இப்போ பாருங்கள், இதில் இந்த இப்போ பிரித்து காட்டிக்கிறாங்க இல்லையா, இதுதான் இந்த சீதாவாக்கை போட்டிக்கிறாங்க, இந்த ரைகம பகுதி போட்டிக்கிறாங்க, இந்த கலரில் உள்ளது அவளுமே கோட்டை. சரியா, அங்கே ஒரு சின்ன இடைவெளி ஒன்று வருது. இந்த ரைகம வந்து இந்த கரையோரத்தில் சேர்ந்திக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. அங்கே ஒரு சின்ன இடைவெளி ஒன்று இதுக்கு கொடுக்கணும். சரியா, கோட்டைக்கு கொடுக்கணும். இது பகுதி. சரி, இப்போ உங்களுக்கு வழங்கிட்டா. இதெல்லாம் நடக்கும் பொழுது யார் கண்டில அரசன்? ரெண்டாவது அரசனாகிய ஜெயவீர பண்டார. சரியா, தெளிவாக இருந்து கொள்ளுங்க. கண்டில அரசன் ஜெயவீர பண்டார. சரி, இப்போ கண்டியை பற்றி தான் நம்ம படிக்கிறோம். நம்மளுக்கு எதுக்கு இந்த கோட்டையில் நடந்த இந்த புலவுகள்லாம் நம்மளுக்கு தேவைப்படுவது? இது நம்மளுக்கு தேவையில்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். தேவைப்படுவது, சம்மந்தப்படுவது. என்ன சம்மந்தப்படுதுன்னு சொன்னால், இந்த ஜெயவீர பண்டார இருக்கிறான் இல்லையா கண்டில, இந்த ஜெயவீர பண்டாரவுடைய நண்பனாக மாயா துண்ணை இருக்கிறான். இந்த படிக்குது, சீதாவாக்கி மன்னனான மாயா துண்ணை நண்பனாவான், அவனோட நண்பன். சரி, நண்பனாக இருந்தால் இப்போ என்ன, இப்போ எப்படி சம்மந்தப்படுவது? எப்படி சம்மந்தப்படுதுன்னு சொன்னால், இந்த மாயா துண்ணை விஜயபாகு கொள்ளைக்கான உதவியை ஜெயவீர பண்டாரத்தை தான் பெற்றுக்கொண்டான். இந்த படிக்கிறாங்க பாருங்க, மாயா துண்ணைக்கு ஜெயவீர பண்டார உதவி புரிந்தான், ஹெல்ப் பண்ணுறான் ஜெயவீர பண்டார். அதனால் இந்த சம்பவம் சம்பந்தப்படுவது. சரி, இப்படி இருக்கும் பொழுது ஜெயவீர பண்டாரோட காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. கோட்டை 3ஆக பிளவுபட்டமை. சரி, கண்டி வந்து அது பிளவெல்லாம் படையில, அது வந்து தனி அரசாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஜெயவீர பண்டார மரணிச்சு அடுத்த அரசன் ஆட்சிக்கு வார். யாரு? கரளியத்த பண்டார. கரளியத்த பண்டார ஆட்சிக்கு வார். இந்த கரளியத்த பண்டாரனுடைய ஆட்சி 1511 இருந்து 1551 இருந்து 1580 வரைக்கும் இருக்குது. சரியா, 1551 இருந்து 1580 வரைக்கும் இவன் ஆட்சி இருக்குது. கண்டியினுடைய மூன்றாவது அரசன். சேனா சம்மதிக்கிறான் பாகு தெளிவாக பார்த்துட்டோம். அவனால தான் கண்டி உருவாக்கப்பட்டது பார்த்துட்டோம். ஜெயவீர பண்டாரோட காலத்தில் வந்து கண்டியில் ஒன்றும் நடக்கையிலே கோட்டையில் தான் ஒரு சம்பவம் நடந்தது. ஆனால் அதை நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்ததால் அதையும் பார்த்துட்டு விஜயபாகு கொள்ளை. கரளியத்த பண்டார 3ஆவது அரசன் காலத்துக்கு வாங்க. இந்த கரளியத்த பண்டாரோட காலத்தை பொறுத்த வரையில இவண்ட காலத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் வந்து மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சீதாவாக்கையை பெற்றுக்கொண்ட மாயா துண்ணை இருக்கிறாங்க இல்லையா, இந்த சீதாவாக்கை. இந்த சீதாவாக்கை பெற்றுக்கொண்ட அரசன், இந்த சீதாவாக்கை படிக்கிறாங்க இல்லையா, இந்த சீதாவாக்கை அரசன் என்ன பண்ணுறான்டா, கண்டி மீது படையெடுப்பதற்கான ஆயத்தங்களை மேற்கொள்கிறான். கண்டி மீது படையெடுப்பதற்கான ஆயத்தங்களை மேற்கொள்கிறான். இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, சீதாவாக்கை மன்னன் தான் கண்டி அரசனோட நண்பனா இல்லையா? நண்பன் தான், இவனோட நண்பன் இல்லை. கரளியத்த பண்டாரனோட நண்பன் கிடையாது, இவனோட தந்தையோடு தான் நண்பனாக இருந்தான். சரியா, இப்போ ஆட்சிக்கு வந்திக்கிறது தான் ஜெயவீர பண்டார செத்து கரளியத்த பண்டார இல்லையா. அதனால் கரளியத்த பண்டாரோட காலத்தில் கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றலாம்ங்கிற முடிவுக்கு சீதாவாக்கை அரசன் வாரான். இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், கண்டி ராஜ்யத்தின் அரசனாக இருக்கக்கூடிய 3ஆவது அரசனாகிய இந்த கரளியத்த பண்டாரவுக்கு இருந்த மிக முக்கியமான ஒரு பொறுப்பு கண்டி ராஜ்யத்தை பாதுகாக்கணும். அது எப்படி பாதுகாக்கிறது? ஒன்று, அவன் இராணுவ படைகளை எல்லாம் வச்சு நல்ல ஸ்ட்ராங் பலப்படுத்தணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவன் வேறொரு பலமிக்க ஒரு இனத்தாரோட உதவியை நாடணும். அப்போ அந்த நேரத்தில் அவன் எந்த முடிவுக்கு வர்றான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பலமிக்க இனத்தாரோட உதவியை நாடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரான். யார் அந்த பலமிக்க இனத்தார்? அவங்க தான் போர்த்துக்கேயர். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, போர்த்துக்கேயர். இந்த போர்த்துக்கேயரோட உதவியை கரளியத்த பண்டார நாடுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன?
தன்னுடைய ராஜ்யம் சீதாவாக்கை மன்னனால் கைப்பற்றப்பட்ட கூடாது. இதுதான் காரணம். இப்போ இந்த கரளியத்த பண்டாரனின் இக்கொள்கை இந்த பாருங்க தந்திக்கிறாங்கங்கன்னு போர்த்துக்கேயருடன் உடன்பாடான கொள்கை ஒன்றை கடைபிடித்தான். யாரு? கரளியத்த பண்டார். ஏன் உடன்பாடான கொள்கையை கடைபிடித்தான்? தன்னுடைய ராஜ்யம் சீதாவாக்கைக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடைபிடித்தான். சார் இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் இவன் இந்த செயலாளர் எப்படி இப்போ கண்டி மன்னர்கள் பார்க்குறாங்க, நம்ம அரசன் இப்போ இதுக்கு முன்னுக்க சேனா சம்மதிக்கிறோம் பகுல் தான். அந்நிய யாரையாவது இனத்தார் உதவியை நாட்டினானா? இல்லை. ஜெயவீர பண்டாரே இருந்தான். யாரையாவது உதவியை நாட்டினானா? இல்லை. இப்போ கரளியத்த பண்டாரை எப்படி ஒரு போர்த்துக்கேயர் ஒரு அந்நிய நாட்டவர்களோட உதவியை அவன் எப்படி நாடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கரளியத்த பண்டார மேலே அதிருப்தி அடைகிறாங்க, வெறுப்படைகிறாங்க. இதில் மிக முக்கியமாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த மக்கள் அவன் அதிருப்தியின் காரணமாக ஆதரவை கரளியத்த பண்டார இழக்கிறான். யாரோட ஆதரவு இழக்கிறான்? மக்களோட ஆதரவு, பிரதானிகளோட ஆதரவு போன்றவற்றை இழக்கிறான். அவன் செஞ்சது ஒரு நல்ல நோக்கத்துக்காக இருந்தாலும் போர்த்துக்கேயர் இப்படி தானே. இப்போ அவங்க போர்த்துக்கேயர் வாரது கண்டிக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு நோக்கத்தில் அவங்க வரையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கண்டியை பிடிக்கணும். இப்போ அவங்களோட டார்கெட் வேற ஒன்றா இருக்கும். அவங்க ஒரு அந்நிய நாட்டவர் போர்த்துக்கேயர், அவங்க உதவி செய்வோங்கிற நோக்கத்துக்காக கண்டிக்குள்ள வர்றாங்க. அவங்க உதவி செய்வோங்கிற நோக்கத்துக்காக வரையில்லை. அவங்க என்ன அநியாயமாக செய்கிறாங்க, மக்களுக்கு நிறைய அநியாயமாக செய்கிறாங்க. அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கடா, கண்டியில் உள்ள மக்கள் இந்த கரளியத்த பண்டாரத்தை தான் போய்த்து அந்த அநியாயத்தெல்லாம் முறையிடுறாங்க. போர்த்துக்கேயர் எப்படி செய்கிறாங்க, அப்படி செய்கிறாங்க. சரி, அவ்வளோ முறையிட்டாலும் கூட இந்த கரளியத்த பண்டாரை போர்த்துக்கேயர்களுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாமா? ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் முடியாதுன்னு சொன்னால், அவன் தானே போர்த்துக்கேயரை கூட்டி வந்துக்கிறான் கண்டிக்கு ஒரு ஹெல்ப்புக்காக வேண்டி. அப்போ அப்படி கூட்டி போர்த்துக்கேயர் மேலே சட்ட நடவடிக்கையில் அவனால் எடுக்க முடியுமாண்டா? அப்படி அவன் எதுவுமே செய்யலை. அதனால தான் மக்களுக்கு அதிருப்தி ஏற்படுவது. நம்மளுக்கு நம்பிக்கைக்குரியவன் மன்னன். இப்போ மன்னன் தான் நம்பிக்கைக்குரியவன் ஆகிக்கிறான். இப்போ மன்னன்ட்ட பேச்சு சொல்லும்போது அவன் நம்மளுக்கு எதுவும் செஞ்சு தராதால மக்கள் அதிருப்தி அடைகிறாங்க. இதில் மிக முக்கியமான ஒன்று என்னன்னு சொன்னால், முக்கியமான பிரதானி பேராதனை பகுதியில் காணப்பட்ட வீரசுந்தர பண்டார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த தந்திக்கிறாங்க பாருங்க. கண்டிராட்சிய பிரதானியான பேராதனையின் வீரசுந்தர பண்டாரை முதலாம் ராஜசிங்கன்ட்ட போய்த்து சேர்ந்து கொள்கிறான். அதாவது கண்டியை விட்டு பிரிஞ்சு, இவன் கண்டியில் உள்ள ஒரு முக்கியமான பிரதானி, கரளியத்த பண்டாரனுடைய மிக முக்கியமான ஒரு பிரதானியில் ஒருத்தன் தான் இந்த வீரசுந்தர பண்டாரு. இந்த வீரசுந்தர பண்டாரை என்ன செய்கிறான்னு சொன்னால் அப்படியே கண்டி ராஜ்யத்தில் இருந்து விலகி சீதாவாக்கைக்கு போயிடறான். ஏன் சீதாவாக்கைக்கு போனால்? மன்னன் மேலே அதிருப்தி, எல்லாருக்கும் அதிருப்தி. இவன் என்ன செய்யறான்னா சீதாவாக்கைக்கே போய்த்துறான். சீதாவாக்கைக்கு போய் சீதாவாக்கை ராஜ்யத்துக்கு உதவி செய்தான். சீதாவாக்கை ராஜ்யம் இப்போ என்ன முடிவில் ஈக்கிறாங்க? கண்டி மீது படையெடுக்கணும் அப்படிங்கிற முடிவில் தான் ஈக்கிறாங்க. இப்போ கண்டி மீது படையெடுக்கணுங்கிற முடிவில் இருந்தாலும் அதுக்கான ஆயத்தங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து வீரசுந்தர பண்டார கண்டியில் உள்ள மிக முக்கியமான ஒரு பிரதானி தனக்கு உதவிக்கு வந்துட்டான். இங்கே வந்துட்டான், ஹெல்ப்புக்கு வந்துட்டான். அவன் அங்கே இந்த ஹெல்ப்புக்கு வந்துட்டாங்கிறது போது இன்னும் சீதாவாக்கைக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும், கண்டியை கைப்பற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒன்று உண்டாகும். இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த கண்டி ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய படை அனுப்புறதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் சீதாவாக்கை அரசன் உருவாக்குறான். யாரு? மாயாத்துணை எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறான். ஆனால் இந்த மாயாத்துணையால் கண்டி ராஜ்யத்துக்கு படையை அனுப்ப முடிஞ்சிரா அப்படின்னு சொல்லி கேட்டால் முடியலை. ஏன் முடியலைண்டா, படைகள் எல்லாமே ஆயத்தமாக இருந்த வேளையிலே மாயாத்துணை மரணிக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சீதாவாக்கையில் மாயாத்துணை மரணித்தாலும் இந்த சீதாவாக்கைங்கிறது பலமான அரசாகத்தான் இருக்கிறது. ஏன்னு சொன்னால், மாயாத்துணையுடைய ஒரு மகன் ஒருத்தன் இருக்கிறான். நாங்கள் உங்களுக்கு எழுதி காட்டுறோம் பாருங்கள். முதலாவது சீதாவாக்கையுடைய அரசன் மாயாத்துணை தானே பார்த்தோம். மாயாத்துணை. சரி, இந்த மாயாத்துணை நான் டேஷ் போட்டணும்னு எழுதுறேன் பாருங்க. முதலாம் இராஜ சிங்கன், இவன் தான் மாயாத்துணையுடைய மகன். இவனுக்கு சின்ன வயசில் ஒரு பேர் ஒன்று சொல்லுவாங்க, டிக்கிரி பண்டார. டிக்கிரி பண்டார அப்படின்னு சொல்லி வரலாற்றில் அறியப்பட்ட மிக முக்கியமான ஒருவன் தான் இவன் மாயாத்துணையுடைய மகன். இவன் அரசனாகிறான். அதனால் சீதாவாக்கையுடைய எந்த பலமும் குறைஞ்சி போக இல்லை. மாயத்துணை இறந்ததால் எதுவுமே ஏற்பட இல்லை. இவன் அரசனாகிறான். சீதாவாக்கையை சரியான முறையில் ஏற்படுத்தி எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்கிறான். இவன் அரசனாகிய உடனேயே அந்த கண்டி மீது அனுப்ப வச்சுதாங்க இல்லையா படை, அதை கேன்சல் பண்ணுவோங்கிற முடிவுக்குலாம் வரையில்லை. அந்த படையை அனுப்புவோம் அப்படின்ட்டு ஈக்கிறான். அப்போ அந்த நேரம் இந்த வீரசுந்தர பண்டாரை உதவி செஞ்சதெல்லாம் இவனுக்கு இன்னும் நிறைய ஹெல்ப் அமையுது. அதனால் வீரசுந்தர பண்டாரை முதலாம் ராஜசிங்கன் கண்டி மீது படையெடுக்கிறதுக்கு முழு உதவி செய்கிறான். சரியா? இப்போ பாருங்க,
இந்த முதலாம் ராஜசிங்கன் கண்டி மீது படையெடுத்தானா அப்படின்னு சொன்னால் படையெடுத்தான். எப்போ படையெடுத்தான்? 1580 ஆண்டு. 1580 ஆண்டு படையெடுக்கிறான். 1580 ஆண்டு 1580 படையெடுக்கிறான். படையெடுத்து கண்டிராட்சியத்தை கைப்பற்றி கொள்றான். அப்போ கண்டிராட்சியத்தில் இருந்த அரசன் கரளியத்த பண்டார அவன் போர்த்துக்கேயர்கிட்ட போய்த்து தஞ்சம் அடைகிறான். தன்னோட ராஜ்யத்தை இழந்துருவோம்னு தெரிஞ்சதால அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் போர்த்துக்கேட்ட போய் தஞ்சம் அடைஞ்சிடறான். அப்போ போர்த்துக்கேட்ட போய் தஞ்சம் அடையும் பொழுது அவன் மட்டும்தான் போகிறானான்னு சொன்னால் இல்லை, அவன் அவன்ட மகள் அவன்ட மருமகன், அதாவது சுருக்கமாக விளங்கிக் கொள்ளுங்க, அரச குடும்பத்தையே அவன் கூட்டிக்கிட்டு போகிறான். எங்கே போகிறான்? போர்த்துக்கேட்ட போகிறான். அந்த காலப்பகுதியில் போர்த்துக்கேயர் இந்த மன்னார் இல்லையா, இந்த மன்னார் போன்ற பகுதிகளில் அவன் கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த காலம். அதனால் அவன் இங்கே இருந்து மன்னாருக்கு தப்பி ஓடுறான். கரளியத்த பண்டார அவன் குடும்பத்தோடு போகிறான். இந்த உங்களோட 10ஆம் ஆண்டு புக்கில் பாருங்கள். கரளியத்த பண்டார, அதே போன்று அவனது மகளான குசுமாசன தேவி, மருமகனான யமசிங்க பண்டார், அவ்வளோ பேரும் அங்கே தப்பி ஓடுறாங்க. கண்டிராட்சியத்தின் வரலாறு அடுத்த மன்னண்ட கைக்கு போகுது. கண்டிராட்சியத்தின் ஆட்சி அடுத்த மன்னண்ட கைக்கு மாறுது. யாரோட கையில்? முதலாம் ராஜசிங்கர். சரியா? இங்கே இது தப்பி ஓடினாங்களே கரளியத்த பண்டார, அவங்க எல்லாம் போய் போர்த்துக்கேயருடைய சமயமாகிய கத்தோலிக்கத்தை தழுவி கொள்கிறாங்க. குசுமாசன தேவி டொனா கத்தரினா அப்படின்னு சொல்லி அவ பெயர் மாற்றம் செஞ்சு கொள்றா. யமசிங்க பண்டார தொன் பிலிப் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சு கொள்கிறான். அதே போன்று இன்னொருவன் வருவான், நீங்கள் இதை படிச்சுப்பீங்க, கோணப்பு பண்டாரன்னு சொல்லி. அந்த கோணப்பு பண்டாரையை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்லையில், அவன் இவங்க ஓடுன அந்த கண்டியை விட்டு போட்டு ஓடுறாங்க இல்லையா, அந்த காலப்பகுதியில் கண்டியை விட்டு போட்டு ஓடியவனும் கிடையாது. அவன் கண்டியில் தான் இருக்கிறான். பிற்காலத்தில் தான் கண்டியை விட்டுட்டு அவனும் ஓடுனான். அது அவன் யார்? முதலாவது அவன் யார், அவன் ஏன் ஓடுனான் கண்டியை விட்டு போட்டு, அவனுடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி தருங்க. குழப்பக்கூடாது இல்லையா? நம்ம தெளிவாக பாடம்ங்கிறது நம்ம தெளிவாக வரணும். பாடத்தை அப்போ தான் நம்ம மைண்டில் சேவ் பண்ணிடலாம். சரியாக சேவ் பண்ண